யூடியூப்ல பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்ல பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்ல நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்திலிருந்து தனியார் நிறுவனத்திலிருந்து செக்யூரிட்டி வேலைக்காக ஆட்கள் கேட்டிருக்காங்க. உணவு மற்றும் தங்குமிடம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் இது போல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோவையில் இயங்கும் பிரபல நிறுவனத்திற்கு செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 40லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி கார்டுக்கு 25லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் உங்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு வசதி செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, கோயம்புத்தூரில் பணிபுரிய செக்யூரிட்டி கார்டுகள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 15,000 முதல் 22,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. சலுகை விலையில் உங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க. நிறுவனத்தோட பேர் GFM செக்யூரிட்டி சர்வீசஸ். இந்த நிறுவனம் ராமநாதபுரம் கோவையில் அமைஞ்சிருக்கு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, A1 செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்த நிறுவனம் கோவை இராணுவ அதிகாரிகள் 15 வருடங்களாக நடத்தப்பட்டு வரும் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டிக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு 18,000லேருந்து 21,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி கார்டுக்கு 16,000 முதல் 18,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஃபீல்டு ஆஃபீஸருக்கு முன் அனுபவம் தேவையில்லை. உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தங்குமிடம் மற்றும் சலுகை விலை உணவு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. PF ESI போனஸ் இந்த மாதிரி வசதியும் செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, செக்யூரிட்டி ஆஃபீஸர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. முன் அனுபவம் உள்ள செக்யூரிட்டி ஆஃபீஸர்கள் உடனடி தேவைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட திறமை மற்றும் அனுபவத்திற்கு ஏற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறுவனத்தோட பேர் பாராமவுண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். இந்த நிறுவனம் லட்சுமணா தேவர் காம்ப்ளெக்ஸ், ஏலமாசி வீதி, மதுரையில் அமைஞ்சிருக்கு. கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, G4S. இந்த நிறுவனத்திற்கு செக்யூரிட்டி ஆஃபீஸர், சூப்பர்வைசர், செக்யூரிட்டி கார்டு, லேடி கார்டு கேட்டிருக்காங்க. சம்பளம் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு 26,000 சம்பளம் கொடுக்குறாங்க. சூப்பர்வைசருக்கு 23,000, செக்யூரிட்டி கார்டுக்கு 17,000, லேடி கார்டுக்கு 17,000 சம்பளம் கொடுக்குறாங்க. நாளைக்கு 8 மணி நேரம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 26 நாள் வேலை, 4 நாள் விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, செக்யூரிட்டிக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் பீலமேடு, சரணம்பட்டி, துடியலூர், வெள்ளக்கிணறு, சிங்காநல்லூர், கணபதி இந்த பகுதியில் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க. இந்த நிறுவனத்தோட பேர் ப்ரொஃபஷனல் செக்யூரிட்டி குரூப். மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, ஸ்ரீ அரவிந்தா மிராக் குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட். இந்த நிறுவனம் நேரு நகர், பைபாஸ் ரோட், மதுரையில் அமைஞ்சிருக்கு. இவங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர், எக்ஸ் ஆர்மி கேட்டிருக்காங்க. 20,000லேருந்து 25,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. SO எக்ஸ் ஆர்மி கேட்டிருக்காங்க. 15,000லேருந்து 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி கார்டுக்கு 12,000லேருந்து 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ESI PF இந்த வசதியை செஞ்சு தராங்க. போனஸும் தர மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, திருப்பூர் ஊத்துக்குளி ரோட்டில் உள்ள எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க. 6 பேர் கேட்டிருக்காங்க. அதில் ஆண்கள் 4 பேர் கேட்டிருக்காங்க. பெண்கள் 2 பேர் கேட்டிருக்காங்க. மொத்தம் 6 காலி பணியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனுபவம் இல்லாதவர்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். 55 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் உங்களுக்கு தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க. உணவு சலுகை விலையில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, GSS செக்யூரிட்டி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனம் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரில் பணிபுரிய செக்யூரிட்டி சூப்பர்வைசர்கள், செக்யூரிட்டி கார்டுகள், பெண் பாதுகாவலர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க.
இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் வசதி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு அதுக்கு மேலே படிச்சிருக்கணும். சம்பளம் 17,000 முதல் 20,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க. இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு? திருநீலகண்டர் தெரு 5வது வீதி, திருமுருகன் பூண்டி, திருப்பூரில் அமைஞ்சிருக்கு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, பெருந்துறை சிப்காட் நிறுவனங்களில் பணி செய்ய செக்யூரிட்டி கார்டுகள் கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும். மாத சம்பளம் 15,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 23 முதல் 50 வயதுக்குள்ளே இருக்கணும். முன் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் இந்த சலுகை கொடுக்குறாங்க. தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க. நிறுவனத்தோட பேர் கொங்கு செக்யூரிட்டி சர்வீசஸ். இந்த நிறுவனம் ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, திருப்பூர் அவினாசி ரோட் அம்மாபாளையத்தில் உள்ள திருப்பூர் சிட்டி கிளப்பிற்கு செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, பள்ளியில் வேலை செய்ய ஆட்கள் கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. இந்த பள்ளியிலிருந்து உங்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க. நிறுவனத்தோட பேர் ஃப்ரண்ட்லைன் ஸ்கூல். இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில் வழி பஸ் நிலையம் அருகில் தாராபுரம் ரோடு வழி திருப்பூரில் அமைஞ்சிருக்கு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, சன்லைட் செக்யூரிட்டி சர்வீசஸ். இந்த நிறுவனம் இளங்கோ நகர் 3rd ஸ்ட்ரீட் நியர் ஜிஎம்ஆர் அப்பார்ட்மெண்ட், சாந்தி தேட்டர் ஸ்டாப், திருப்பூரில் அமைஞ்சிருக்கு. இந்த நிறுவனத்திற்கு செக்யூரிட்டி வேலைக்கு கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி ஆஃபீஸர் 31 நாட்களுக்கு சம்பளமாக 15,000 முதல் 18,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அதே 26 முதல் 27 நாட்களுக்கு 14,000 சம்பளம் கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி கார்டுக்கு 14,000 முதல் 16,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த நிறுவனம் உங்களுக்கு தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க. சலுகை விலையில் உணவு கொடுக்குறாங்க. 22 முதல் 50 வயதுக்குள்ளே இருக்கணும். இஎஸ்ஐ பிஎஃப் வசதி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, சன்மன் பவர் ஏஜென்சிஸ் மதுக்கரை கோவையில் அமைஞ்சிருக்கு. செக்யூரிட்டி ஆஃபீஸர், செக்யூரிட்டி சூப்பர்வைசர், செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க. 8ஆம் வகுப்பு முதல் டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். 17,000 முதல் 20,000 வரைக்கும் சம்பளம். 21 முதல் 55 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, பாலாஜி செக்யூரிட்டி சர்வீசஸ். இந்த நிறுவனமும் கோவையில் அமைஞ்சிருக்கு. கோவையில் அனைத்து பகுதிகளுக்கு படித்த 25 முதல் 25 வயதுக்குட்பட்ட பாதுகாவலர்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 14,000 முதல் 18,000 வரைக்கும் சம்பளம். தங்குமிடம் இலவசம். சலுகை விலையில் உணவு கொடுக்குறாங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, ஜூபிட்டர் செக்யூரிட்டி சர்வீசஸ். இந்த நிறுவனம் ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. செக்யூரிட்டி வேலைக்கு கேட்டிருக்காங்க. இடம் ஈரோட். 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும். 25லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும். 22,500 சம்பளம் கொடுக்குறாங்க. அதே செக்யூரிட்டி நிறுவனத்திற்கு பெருந்துறைக்கு கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்புக்கு மேலே படிச்சிருக்கணும். 25லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும். தங்குமிடம் உணவு இலவசமாக கொடுக்குறாங்க. 18,500 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, ரேடிசன் ஹோட்டல். இந்த நிறுவனம் பெங்களூர் ஹைவே சேலமில் அமைஞ்சிருக்கு. இந்த ஹோட்டலுக்கு செக்யூரிட்டி சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 25லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியாக எனி டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க. சம்பளமாக 22,000 ஒரு மாதத்துக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. உள்ளூரில் இருக்கிற மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, ஈரோட்டில் பிரபல நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை. செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, மருதபாண்டியர் கல்லூரி. இந்த கல்லூரி திருச்சி மெயின் ரோட் வல்லம் தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்கு. செக்யூரிட்டி பணிக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி துறையில் பணி அனுபவம் பெற்றவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். 25லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும். மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனத்திலேருந்து செக்யூரிட்டி வேலைக்காக கேட்டிருக்க வேலைவாய்ப்பு. உணவு தங்குமிடம் நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிங்க.
மேலும் இது போல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.